ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஜின்னோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே இருக்காங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவனை என்ன தான் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர்றது. கேட்டால் வேலை இருக்குன்னு. இவனுக்கு மட்டுமா வேலை இருக்குது? வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். அதெல்லாம் தெரியல. எப்போ பார்த்தாலும் கம்பெனியே பிடிச்சி சொல்லு வருது. கம்பெனி தான் பொண்டாட்டி பாரு. எத்தனை நாள் சொல்கிறேன் நான் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. ஒரு நாளாவது சீக்கிரமாக வரேன், வந்து உன் கூட சாப்பிட்றேன். எதுவுமே கிடையாது. கேட்டால் வேலை இருக்குது, வெளியில சாப்பிட்டேன். ஏதாவது ஒரு சாக்கு. அதுக்கப்புறம் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வந்துட்டான். ஐ ஹோப் இன்றைக்கி அது சாப்பிடாம என் கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. ஜின் செம்ம டயர்டாக வராரு. வேன் இன்னும் நீ தூங்கலையா? ஜின் நீங்கள் சாப்பிட்டீங்களா? வயன் நான் சாப்பிட்டுட்டேன். எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் எனக்கு வெயிட் பண்ண வேணானே. ஜின் நீங்கள் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே ஜின் மாடிக்கு போயிடுறாரு. எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சாலும் பிடிக்கல, வெளியில் சாப்பிட்டு வந்துட்டேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி, சரி எனக்கு பசிக்கலை, நான் எடுத்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுறீங்க. அப்போது ஜின் நடுவில் முழிக்கிறாரு. வயன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் சொல்லுங்க ஜின், ஏதாவது வேணுமா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பொய் சொல்லாத. இப்போ தான் நான் கிச்சனுக்கு போயிட்டு வரேன். இல்லை, உன்னை எத்தனை நாள் நான் வர லேட் ஆனாலும் நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லியிருக்கேன். நீ ஏன் கேட்கவே மாட்ற? இல்லை, உங்கள் கூட சாப்பிட்னா சரி வா. நிஜமாமா வா, நான் எல்லாத்தையும் ஹீட் பண்ணி வச்சுட்டேன், சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டேன் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் வா. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு அவருக்கும் கொடுக்குறீங்க. ஜின்னும் கொஞ்சம் ரூடாக வச்சுக்கிட்டு ஃபேஸை அப்படியே சாப்பிட்றாரு. சிரிச்சாதான் என்னவா? வேலை இருக்க டென்ஷன் இங்கே வந்து காட்ட வேண்டியது. நான் ஒரு இளிச்சவாய் கிடச்சிட்டேன். வாயனதான் சொன்னியா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, நான் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டீங்க. மார்னிங் ஆகுது. குட் மார்னிங் ஹாபி. நல்லா தூங்கிட்டு இருக்காரு சின்ன. நீங்கள் காலையில் எழுந்துச்சி சமைக்கிறீங்க. இன்றைக்கி எல்லா ஃபேவரட் ஃபுட்டும் சமைச்சிட்டேன். இன்றைக்கி அது சாப்பிட்றாரா, இன்றைக்கி எதாவது சொல்கிறாரான்னு தெரில. அதுக்கப்புறம் ஜின் பொறுமையாக கிளம்பி கீழே வராரு. ஜின் நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டேன், வாங்க சாப்பிட்லாம். எனக்கு வேணாம் வேன், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஜின் உங்களுக்கா நான் சமைக்க சொன்னேன்னா நைட்டே கேட்டிருக்கணும், சமைக்கவா வேணாம். ஐம் சாரி ஜின், இந்த மாதிரி செய்ய மாட்டேன். சரி, எல்லாத்தையும் சாப்பிட்றதுனா சாப்பிட, குப்பையில் கொட்டுறதுனால கொட்டு, நான் கிளம்புறேன், எனக்கு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அழக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் ஓடி வந்து சின்ன எப்போவுமே ஹக் பண்ணிப்பீங்க. ஹக் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு சீக்ஸில் கிஸ் கொடுத்து தான் தினமும் அனுப்பிடுவீங்க. அது மாதிரி பண்ணுறீங்க. சின்ன ரூடான ஃபேஸ் வச்சுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தினமும் இந்த மாதிரியே ஒரு லைஃப், இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஒரு லைஃப். எப்போ தான் இவன் திருந்துவான்னு தெரியல. நீங்கள் அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுறீங்க. இப்படியே நைட் ஆகுது. இன்றைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி உங்கள் ஆனிவர்சரி. அட்லீஸ்ட் இன்றைக்காவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒரு டேட் மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க வீட்லேயே. எப்பவும் போல் ஜின் 12 மணிக்கு வராரு. உங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. ஜின் சொல்லுவேன்.
இன்றைக்கும் தூங்கலை நீ? சின், இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நாள்? ஃப்ரைடே. இது என்ன? சின், இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? அப்புறம் தான் சின்னுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு ஆனிவர்சரி. சாரி வயன். சின், நான் இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆசையாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுல்லாக சமைச்சிட்டு டேட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்துச்சு. நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவீங்க, அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஒரு சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணால் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் கூலாக வந்து சாரின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? அட்லீஸ்ட் இன்றைக்காவது நீங்கள் உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணுவீங்கன்னு எனக்காக. நான்லாம் உங்களுக்கு எப்போ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கேன். உங்கள் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். சின்னுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஆமாம், எனக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன ஆனிவர்சரியா? பெரிய இந்த ஆனிவர்சரி எனக்கு தான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதே பிடிக்காது. உனக்கு தெரியும்ல, 1 இயரில் என்ன வாழ்ந்துட்டோம். என்ன சொன்னீங்க? 1 இயரில் என்ன வாழ்ந்துட்டோமா? நீங்கள் மனசு விட்டு பேசினாதான் என்ன வாழ போகிறோம், என்ன வாழ்கிறோன்ற வாழ்க்கை தெரியும். நீங்கள் பரத் ஆஃபீஸ்லேருந்து வரத்தே லேட்டு, வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. வருவீங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடுவீங்க, பிடிக்கலைன்னா சாப்பிடாம போய் தூங்கிடுவீங்க. காலையில் நேரத்தோட எழுந்துச்சி ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க. இதை தவிர இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கீங்க? நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஆசையாக ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசினதில்லை. எத்தனை நாள் என் மனசுக்குள்ளே நான் அழுதுருக்கேன்னு தெரியுமா? வேணாம், இது இப்படி விட்டுடலாம். நீங்கள் எப்பவும் போல் போய் தூங்குறதுனா தூங்க. சமைச்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுக்கோங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் தூங்கிடுறீங்க. ஜின்க்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுது. உங்களுக்கு கத்தனத்தும் இன்றைக்கி ஆனிவர்சரி மறந்ததுமே. ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டனோ? சாரி வயன், இன்றைக்கி மறந்துடக்கூடாது. ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக மார்னிங் ஞாபகம் இருந்தது, சீக்கிரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். இந்த ஃபாரின் கிளைண்ட் வரலன்னா இந்நேரம். சாரி வயன். அதுக்கப்புறம் அவருமே சாப்பிடல, அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டாரு. மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்போவுமே சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவீங்க, ரெடி பண்ணிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. வந்து கிளம்பி வராரு. பட் உங்களுக்கு கிச்சனில் காணோம். சாப்பிட்லான்னு போனால் சமைக்கவும் இல்லை. நீங்கள் பார்த்தா மாடியில் நின்றுட்டுருக்கீங்க. வயன், நீங்கள் பொறுமையாக திரும்பி சொல்லுங்கள். சமைக்கலையா? இல்லை, நான் சமைக்கல. நீங்கள் தான் எப்போவுமே வெளியில் சாப்பிடுவீங்கள்ல, அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. வயன், எனக்கு பசிக்குது வயன். தினமும் நீங்கள் ஒவ்வொரு முடிவு எடுப்பீங்க, அதுக்கெல்லாம் என்னால் தலையாடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இனிமேல் எப்போ சமைக்க சொல்கிறீங்களோ அப்போ மட்டும் நான் சமைச்சிக்கிறேன். எனக்கு தேவையானது நான் சமைச்சிட்டேன், மார்னிங் சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க, அப்போ தான் என்னால் சமைக்க முடியும். சின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல், அதனால தான் இப்படி பேசுகிறேன். சரி வயன், ஆஃபீஸ் கிளம்புறேன். உங்ககிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அவர் கீழே போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எப்போவுமே ஹக் பண்ணிவிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணுவீங்க, அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கீழே வரவே இல்லை. நான் ஏன் பைத்தியம் மாதிரி வெயிட் பண்ணுறேன்? அவள் தான் கோவமாக இருக்காளே, எப்படி வருவா? அவரே கொஞ்சம் சோகமாயிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்படியே 1 வீக் ஆகுது. நீங்கள் அவர்கிட்ட பேசவும் இல்லை, அவருக்கு என்ன வேணும்னு கேட்டும் சமைச்சும் கொடுக்கல. ரொம்பவே சின்னுக்கு ஹர்ட் ஆகிடுது. காலையில் அவர் எழுந்துச்சி சமைக்கிறாரு. நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் என்ன ஏதோ ஸ்மெல் வருது, செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இந்த இடத்துல யார் எழுந்துச்சி சமைக்கிறது? சின்ன இருக்குமோ?
அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அப்புறம் நீங்கள் பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. சின் தான் சமைச்சிட்ருக்காரு. அவருக்கு சமைக்க தெரியுன்றதே இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் போய் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றீங்க. வயன் நீங்கள் அப்போ தான் திரும்புறீங்க. நான் சமைச்சிட்டேன், வா சாப்பிட்லாம். எனக்கு வேணாம், எனக்கு ஆப்பிள் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. வயன், உனக்கு கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்து சமைச்சிருக்கேன், வா சாப்பிட்லாம். நான் உங்களை சமைக்க சொல்லி கேட்டேனா? நீங்கள் ஏன் சமைச்சிங்க? எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. இல்லை, நான் சமைக்க சொல்லி கேட்டேனா? எனக்கு தான் பிடிக்கல, நான் தான் ஆப்பிள் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன்ல. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சின்னு ரொம்ப சோகமாயிட்டு சமைச்சு அவரும் கிளம்பிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறாரு உங்களுக்காக. திருப்பி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவீங்கன்ட்டு. இன்றைக்கி வாய்ப்பில்லை போல். எத்தனை நாளைக்கு கோவமாக இருப்பான்னு நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சின்ன அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு வராரு. நைட்டு நீங்கள் எதுவுமே சமைக்கலை. வயன், பசிக்குது. நான் எதுவுமே சமைக்கலையே, நீங்கள் சமைச்ச வைன்னு சொல்லியே. வயன், எல்லாம் ஒரு லிமிட் தான் வயன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் பேசுவேன்னு பார்த்தா ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் சின்ன உங்களை ஷோல்டரில் தூக்கிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. நான் சொன்னதை நீ கேட்கல, இப்போ நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக அனுபவி. விடுங்க ப்ளீஸ், கீழே இறக்கி விடுங்க, பயமாக இருக்குது, கீழே இறக்கி விடுங்க. அமைதியாக இருவயன், ப்ளீஸ். அதுக்கப்புறம் சின்ன உங்களை ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. சின், என்ன பண்ணுறீங்க? இதை இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கத்துவியா? என்ன வேணால் பண்ணிக்கோ. இன்றைக்கி நான் பண்ண போகிறதில்ல, நீ என் பேபிக்கு அம்மாவாக போகிற. வாட்? சின், நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. இப்படி தாண்டி பண்ணுவேன். என்னென்னா அமைதியாக அப்படியே சாஃப்ட் ஹஸ்பண்டாக இருப்பான்னு நினச்சியா? இந்த சின் டைப்பே வேறு. சாஃப்டாக இருக்க வரையும் தான் சாஃப்டாக இருப்பேன். ஒரு லிமிட்க்கு மேலே போயிடுச்சுன்னா மோஸ்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்டை நீ பார்ப்ப. சின், இப்படிலாம் செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், எடுத்துக்கோ. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஆனால் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை, இத்தனை நாள் பேசாததுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. சின், வேணாம் ப்ளீஸ், வேணாம். அதுக்கப்புறம் உங்கள் வாயை மூடணுன்னே உங்களை கிஸ் பண்ணுறாரு. சின் 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 அமைதியாக இருக்கணும், புரியுதா? இருக்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாரு. வயன், என்ன இருந்தாலும் ஷலை, நீங்கள் உங்களுக்கு கோவமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சின்ன ஒரு ரொமான்டிக் சைடை இப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள். ஓகே, அப்புறம் என்ன, ரொமான்டிக்கான ஒரு செஷன் தான். செம்ம ஹாட்டாக போகுது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணுறாரு. சின் பொறுமையாக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பொறுமையாக படிக்கிச்சு. மோஸ்ட் ரொமான்டிக் பனிஷ்மெண்ட் இதுதான் வயன். கிட்டத்தட்ட 5-6 ரவுண்ட் போகுது, உங்களால் முடியல, ட்ரெயினே ஆகிட்டீங்க நீங்கள். இனிமேலும் பேசாமல் இருப்பேன் கூட. இல்லை ஜின், சாரி, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் விட்டுரு ஜின். ஓகே, என் பேபி ரொம்ப பாவம், விட்டுறேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ணினா இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குது. இல்லை பேசாமலாம் இருக்க மாட்டேன், ப்ளீஸ். சரி, போனால் போதும். அதுக்கப்புறம்
சின்னவங்களை ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங்கே சின்னதாக எழுந்தி சமைக்கிறாரு. ஒயன் என்ன நல்லா தூக்கமா? நைட்டு பார்த்த வேலைக்கு தூக்கமா? அது பனிஷ்மெண்ட். சரி வா, சமைச்சிட்டேன், சாப்பிட்லாம். என்ன சாரு சமைக்கிறீங்க? இனிமேலும் மார்னிங் நான் சமைக்கிறேன், நைட்டு நீ சமை, ஓகேவா? டீல். ஆனால் இன்னொன்று, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே சாப்பிட்லாம். இனிமேல் நான் வெளியில் சாப்பிட மாட்டேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன், ஐ ப்ராமிஸ். இதுக்கு இத்தனை நாள் ஆச்சா? சரி, அந்த ஒரு வார்த்தை நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லவே இல்லையே. என்ன வார்த்தை? அதுதான் இந்த 3 words. எந்த 3 words வயன்? எனக்கு எதுவுமே தெரியாதே. எதுவுமே தெரியாதா? ஐயோ, இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியலையே. அப்படியே போட்டேனா? ஒன்றும் தெரியாது பிள்ளைய பாரு, நைட்டு பண்ண வேலைக்கு. சரிடி, ஐ லவ் யூ. இன்னொரு தடவை ஐ லவ் யூ. இது ரொமான்டிக்கா? அப்புறம் ரொமான்டிக்கா ரூமில் சொல்லவா? ஐயோ சாமி வேணாம், நேற்று பண்ணதே போதுப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சின்ன உங்களை புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறீங்க. தினமும் சின்ன கரெக்டான டைமுக்கு வந்துடுறாரு. உங்கள் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவார். உங்களுக்கும் 1 இயரில் பேபி பிறக்குது. ஓகேடா அம்மி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.